ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச வந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அமாவாசைக்கு என்ன செய்வாங்கன்னு. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு பித்ரு வழிபாடு செய்வாங்க. அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளோட முன்னோர்கள் பாட்டன் முப்பாட்டன் இவங்களெலாம் வந்து நம்ம வந்து அவங்கள நினச்சி நம்ம அவங்களுக்கு வந்து பிண்டம் பிடிச்சி திதி செய்வோன்னு சொல்லுவாங்க. அது என்ன எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலையிலேயே நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலே வந்து சில இடத்துல இந்த தர்ப்பணம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை செய்வாங்க. அப்போ நான் இன்றைக்கி போய் செஞ்சுட்டு வந்தேன், எங்கள் அம்மாவுக்கு செஞ்சுட்டு வந்தேன், என்னோடய பாட்டன் முப்பாட்டனுக்கு நான் செஞ்சுட்டு வந்தேன். ஸோ இந்த தர்ப்பணம் கொடுக்குறது வந்து ஆக்சுவலி கருட புராணத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம செஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு மனிதனாக பிறந்துட்டு ஒரு பிள்ளையாக நம்ம பிறக்கிறோம், அப்பா அம்மாவுக்கு நம்ம செஞ்சாகணும். அப்படி அப்பா அம்மா நம்மளுக்கு சரியாக ஒன்று உயிரோடு இருக்காங்கனாக்கா நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் நம்ம செய்யலாம். இப்போ சில பேர் அப்பா அம்மாவோட சரியாக பேசாமல் கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க ஸ்டில் உயிரோடு இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் செய்யலாம், அவங்களுக்கு நீங்கள் செய்ய முடியாது, ஏன்னா அவங்க உயிரோடு இருக்காங்க, இறந்தவங்க தான் செய்வாங்க அது. அப்போ நீங்கள் தாத்தா பாட்டிக்கு செய்யலாம், அவங்களோட பாட்டன் முப்பாட்டனுக்கு செய்யலாம். அப்போ அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். அதே போல் நானும் பல யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்தது. என்னென்னா, பெண்கள் இந்த தர்ப்பணம் கொடுக்குறது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் கொடுக்கக்கூடாது, ஆண் பிள்ளைங்க தான் வந்து செய்ய முடியும் தர்ப்பணம் கொடுக்குறது. பெண்கள் எப்போ வந்து தர்ப்பணம் கொடுத்து, அதாவது அந்த எள்ளு இறைச்சி தண்ணியில் ஊற்றி செய்வாங்க பாருங்கள், ஒரு சாங்கியம் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறது எப்படின்னு தட்டினாலே யூடியூப்பில் நிறையா சேனல் நிறையா டீட்டெயில்ஸோடு சொல்லுவாங்க, அந்த அர்த்தங்களும் சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட பேசிக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு இன்னும் அந்த விஷயங்கள், எனக்கே வந்துட்டு இந்த விஷயங்கள் ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க மூலியமாக தான் சொல்லப்பட்டு எனக்கு தெரிய வந்தது. ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் என்னோடய நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவருக்கு இன்றைக்கி தான் அந்த விஷயம் தெரியுது. அப்போ அதனால தான் நான் யோசித்தேன், இது மேபி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன், மேபி தெரிஞ்சுக்குவீங்கன்னு. ஸோ பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டீட்டெயிலாக போகல, ஏன்னா டீட்டெயிலாக போகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, தகுதி இருக்காதுன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக போய் சொல்கிற அளவுக்கு. ஸோ இந்த தர்ப்பணம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம பாட்டன் முப்பாட்டன் அவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா கொடுப்போம். ஸோ பெண்கள் முதல்ல சொல்லியிருந்தால தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அது வந்து காரணங்கள் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு ஏன்னு. அப்போ பெண்கள் எப்போ கொடுக்கலான்னா, அவங்க வந்து ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதாவது கன்னி பெண்கள் செய்ய முடியாது. அது பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கணும், கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் இறந்துருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த எள்ளு இறைச்சி இந்த தர்ப்பணம் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்திருக்காங்க. டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இது நான் இன்டர்நெட்டோ யூடியூப்போ உள்ள இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஆண்மகன் செய்வாங்க. ஸோ கருட புராணத்தில் நான் படித்தேன், ஆண்மகன் வந்து செஞ்சே ஆகணும். ஆஸ் அ ஹியூமன் பீனாக நம்ம பிறந்துட்டோம், ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு பிள்ளையானாக்கா நம்மளோட கடமை, அவங்க இறந்து போயிட்டால் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இது செய்கிற மூலிமா அவங்க ஃப்யூச்சர் லைஃப், அதாவது அடுத்த ஜென்மத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம செய்யலாம். அதாவது நம்ம செய்கிறது நல்லது போய் செய்கிறோம் அவங்களுக்கு. அடுத்த ஜென்மத்தில் யாருக்கண்டா மேபி அவங்க நம்மளுக்கே பிள்ளையாக கூட பிறந்திருக்கலாம், அந்த பிள்ளைக்கு வந்து அந்த 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 புண்ணியம் வந்து சேரும். வேறு இடத்துல அவங்க பிறந்திருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், நம்மளுக்காக உழைச்சிருக்காங்களா அப்பா அம்மா, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம செய்யலாம். அதே போல் நம்மளுக்கு சில நன்மைகள் வந்து சேரும். அதாவது நம்ம இந்த தர்ப்பணம் செய்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடி அமாவாசை, அது ஆடி அமாவாசை வந்து ஸ்பெஷலான ஒரு அமாவாசை. நார்மலாகவே நீங்கள் எல்லா அமாவாசைக்கும் நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் செய்யும்போது மத்திய நேரத்தில் மதிய உணவுலாம் நீங்கள் போடுவீங்க, சைவமாக தான் போடணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் கோழி சிக்கன் மட்டன்லாம் போடுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து சிவ வழிபாடு இன்றைக்குமே ரொம்ப சைவமாக தான் செஞ்சு போட்டுட்ருக்காங்க, செய்வாங்க ஆளுங்க. அப்போ நம்ம எந்த உயிருக்கும் சேதம், ஏன்னா அடுத்த உயிர் இறந்து போனவங்களுக்கு செய்யும்போது அந்த ஒரு சாப்பாடு வந்து சைவமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட வழிபாடில் இருக்குது. அப்போ சைவமாக வந்து சாப்பாடை போட்டு சிவனடிக்கையில் சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடை வந்து போய் சேரணும், சிவனே அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி வேண்டும்போது அவங்க அந்த நம்மளோட அன்செஸ்டர்ஸ், நம்மளோட இறந்து போனவங்க, அவங்க வந்து நம்மளுக்காக அந்த இறைவனிடம் கேட்டுக்குவாங்க. என்னென்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்காக இந்த மகன் செய்கிறான் பாரு, எனக்காக என் பேரப்பையன் செய்கிறான் பாரு, இவனுக்கு வந்து நல்லது கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள உள்ள கர்மாவில் சில விஷயங்கள், சில பாவங்கள் வந்து குறையும். அதுதான் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வந்துட்டு ஒரு கதை ஆளுங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து கதையாக உண்மையாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க சொல்லுது என்னன்னாக்கா, அந்த ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு மட்டும்
இந்த ஆத்மாங்கள்லாம், அதாவது இறந்து போனவங்கள்லாம் வந்து இந்த சோல், அதாவது இது வந்து கூகுளில் இருக்குது, கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மூன், அதாவது நிலா வந்து வெளிச்சம் இருக்காது, அமாவாசை அன்னைக்கு இருட்டாக தானே இருக்கும். ஸோ அந்த டார்க்னஸ் டைமில் வந்து இந்த ஒரு சோல்ஸ்லாம் வந்துட்டு அந்த எங்கே இருந்துச்சோ அங்கேருந்து அவங்க வந்து அவுத்துடுவாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஃபேமிலிக்கு போயிட்டு வாங்கன்னு. அப்போ அந்த ஆத்மாங்கள் வருமா நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். நம்ம இறந்து பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்களாம், நம்ம அவங்களுக்காக என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்யலை, அவங்க படத்தை தூக்கி நீங்கள் ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தாக்கா இன்னும் அவங்க அழுதுகிட்டே போயிட்டு திரும்ப அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். திரும்ப அடுத்த அமாவாசை அன்டில் அவங்களுக்கு அங்கே எங்கே மோட்சம் கிடைக்குதோ, அடுத்த ஜென்மத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்குதோ, இல்லை சிவன் அடிப்பாதத்தில் சேர்ந்து அவங்க வந்து கடவுளில் சமமாகறாங்களான்னு அது வரைக்கும் நம்ம குடும்பத்தை அவங்க தேடி தான் வருவாங்களாம். எந்த குடும்பத்தில் கடைசியாக இருந்தாங்களோ அவங்க தேடி தான் வருவாங்களாம். அப்போது நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா அவங்க அழுதுகிட்டே போய்ட்டு மறு அமாவாசைக்கு வெயிட் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு சின்ன, உங்களால் எதுவுமே செய்ய முடியலாம், ஒரு டம்ளரில் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். வந்து பார்த்தோன்னா அந்த தாகத்துக்கு அவங்க வந்து அந்த ஒரு மாதத்துக்கு அந்த தாகத்துக்கு அவங்க தண்ணி குடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த தர்ப்பணம் செஞ்சுட்டு, காலையிலே போய் தர்ப்பணம் கோயிலில் செஞ்சுட்டு மோட்ச தீபம் அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு அன்னதானம், அதாவது அவங்களுக்கு படைச்ச சாப்பாடை படைச்சிட்டு 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சோல் வந்துட்டு, இது வந்து படித்த ஒரு கதை தான். அந்த சோல் வந்துட்டு ஸோ அந்த சாப்பாடை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்களே, பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மனசு நிறைஞ்சிருக்கும். அதாவது சாப்பாடுன்னா வயிறு தான், ஆனால் ஆத்மாக்கள் வயிறுலாம் இல்லை ஆத்மாக்கள். ஆனால் இருந்தாலும் அந்த சாப்பாடுன்னு ஒரு விஷயம் வந்து உயிரோடு இருக்கும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் தானே. அப்போ அது சாப்பாடுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அது சாப்பாடுன்னா எதை நிறைக்கணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வயிறு நிறைஞ்சா மனசு நிறைஞ்ச மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மனப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க. அப்போ அடுத்த அமாவாசைக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தர்ப்பணம் அதாவது அமாவாசைக்கு உள்ள ஒரு உகந்த ஒரு விஷயம். அதாவது பித்ருக்களுக்கு நம்ம வழிபடுறது, அதாவது அவங்க நினச்சி அவங்களுக்கு ஒரு ஆஃபரிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்க மூலிமா நம்மளுக்கு சில கர்மாக்கள் நீங்கும், பல பெனிஃபிட் நம்மளுக்கு வரும். அதே போல் அவங்களும் அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருப்பாங்க, அவங்களோட சோல்ஸ் வந்து ஒரு ஆத்ம சாந்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஆடி அமாவாசை வந்துட்டு இங்கிலீஷில், அதாவது சன்ஸ்கிரிட் பாஷையில் அமாவாஸ்யான்னு சொல்கிறாங்க. அமாவாஸ்யான்னு என்னன்னாக்கா நோ மூன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ மூன்னு சொல்கிறாங்க. பௌர்ணமிக்கு வந்துட்டு ஃபுல் மூன் சொல்லுவாங்க. இது வந்து அதோட டெஃபினேஷன். அதுக்கப்புறம் இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம படைக்கிறது வந்து நம்மளோட ஹிந்துலிசமில் இருக்குது. ஓகே, ஹிந்துலிசம்னு சொல்கிறதே வந்துட்டு சனாதன தர்மான்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஹிந்துலிசம் வந்துட்டு ஆக்சுவலி நம்மளோட ஒரிஜினல் நேம் இல்லை, நம்ம த வே ஆஃப் லிவிங் தான் வந்துட்டு நம்ம ஒரிஜினல், அதாவது சனாதன தர்மா. இது வந்து நம்ம பல பேருக்கு சொல்லணும். மேபி இது வேற ஒரு டாபிக், நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ண பிறகு நான் அந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் ஹிந்துலிசம்னு சொல்லாமல் சனாதன தர்மம்னு ஏன்னு சொல்கிறேன்னா, இதுதான் அது நான் த வே ஆஃப் லிவிங். அந்த டைம்லேருந்து நம்ம ஆளுங்க எழுந்திருக்காங்க. அந்த டைம் மேபி இன் ஃபியூச்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் மேபி இப்போதைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஹிந்துயிசம் ஒரிஜின் நேம் யார் வச்சுருக்கான்னு. ஏன்னா நம்ம வேதங்கள் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வேதங்களை தயாரித்த நம்மளுக்கு வந்து ரீசன்ட்லி வந்தவங்க வந்துட்டு பேர் வச்சுக்க முடியாது. ஏன்னா பிரிட்டிஷ் வெள்ளைக்காரவங்க தான் பேர் வச்சாங்க, பெர்சியன்ஸ், இந்த வெள்ளைக்காரவங்க தான் நம்மளுக்கு வந்து ஹிந்துஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதியில் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, நம்ம முன்னோர்கள் சிந்து நதி ஓரத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ சிந்து நதியில் வாழ்ந்த வச்சு அந்த காலத்தில் அவங்க வேர்ட்ஸில் வந்து சீன்னு ஒரு வார்த்தை இல்லை, அது வந்து ஹான்னு வந்திருக்கு. இது ஆக்சுவலி நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பார்த்தேன், ஆனால் டீட்டெயில்ஸ் என்னால் போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன்னு இல்லாத ஒரு வார்த்தையை தான் ஹிந்து ஆக்கிட்டாங்க. ஸோ ஆக்கி ஹிந்துலிசம்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஒரிஜின். ஸோ டீட்டெயில்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த அமாவாசை வந்துட்டு எதுக்கு செய்கிறாங்கன்னா இதுதான் காரணம், அதாவது பித்ருகள் வழிபாடு செய்கிறாங்க. அதே போல் சயின்டிஃபிக் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் டிக்டாக்கில், மற்ற பிளாட்ஃபார்மில். ஒரு செவ்வாய் கிரகணம் மீன்ஸ் பிளானெட்ஸ்லாம் ஓகே, அதை வச்சு அதை வச்சுட்டு நான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செவ்வாய் கிரகம் வந்துட்டு நம்மளோட மேரேஜோட ஃபங்க்ஷனை நிப்பாட்டுமான்னு சொல்லி கேலி பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களோட மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருக்கிற விஷயத்தை நம்ம வச்சு நம்ம
கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டு வரும்போது அதை வச்சு நம்ம ஒரு வெடப்பாவோ ஒரு கேலி பண்ணி நம்ம போடுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் அவங்க கூட நம்ம போய் ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பலை. மேபி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா அதாவது மூணுக்கே வந்துட்டு நம்ம உடம்பு கூட கனெக்ஷன் இருக்குது, நம்ம பாடி கூட கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த அமாவாசை, இந்த ஃபுல் மூன், பௌர்ணமி டைம்லாம் நம்ம உடம்புல இருக்கிற ப்ரெஷர் வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹை ஆகிட்டே இறங்கும். ஸோ பாடியோட ஆக்டிவ்னஸ் வந்து இன்னும் கூடையாகும்னு சொல்லப்படுது. சயின்டிஃபிக் ரீதியிலே வந்துட்டு இது வந்து ப்ரூவன். ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில்ஸாக சயின்டிஃபிக்காக நம்ம போகணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிளானட்ஸ்க்கும் நம்ம கூட கனெக்ஷன் இருக்குது. ஏன் இந்த யூனிவர்ஸே நம்ம உடம்புல கனெக்ஷனில் இருக்குது. ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன், கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பிளானட்ஸு நம்ம உடம்பு கூட, பிளானட்ஸோ இந்த யூனிவர்ஸே நம்ம உடம்பு கூட கனெக்ஷன் இருக்குது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கனெக்ஷன் ரொம்ப டீப்பாக இருக்குது. அதே போல் இந்த அமாவாசை ஒரு கடமை, நம்ம செஞ்சாக வேண்டிய ஒரு கடமை. அது யாரெல்லாம் இது வரைக்கும் செஞ்சது இல்லையோ, உங்களுக்கு தெரியாமல் இருந்தால், ஸோ மேபி இந்த அமாவாசை என்னென்னு டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அதை நீங்கள் செய்யுங்க. எதுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன்னா, உங்களில் பல பேர் வந்து கஷ்டங்களில் இருப்பீங்க. உங்கள் கஷ்டங்கள் நீங்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். தவிர்த்து நான் மற்றபடி நீங்கள் வேற ஒரு மதத்தில் இருந்து நான் உங்களை மதம் மாற்றுறதுக்கோ இல்லை மற்றபடி அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கோ எதுவுமே நான் செய்யலை. நம்பிக்கை உள்ளவங்க, அதாவது தமிழர்களாக இருக்கிறவங்க சொல்கிறபடி சனாதன தர்மம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால், அதாவது இப்போ உள்ள மாடர்ன் வேர்ட்ஸ் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்மை. நம்மளோட பித்ருங்களுக்கு செய்கிறது, ஆன்செஸ்டர்ஸ்க்கு நம்மளோட கஷ்டங்கள் நீங்கும். அதே சமயத்தில் நம்மளை வளர்த்தவங்க, நம்மளோட முன்னோர்கள் வந்து நல்லா இருப்பாங்க இன் ஃப்யூச்சரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் செஞ்ச விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தவிர்த்து யாரையும் திரும்ப சொல்கிறேன், யாரையும் பிரெயின் வாஷ் எதுவும் நான் பண்ணலை. ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்து ஏதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ சந்திக்கும் முறை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.